ஊருக்கு வந்தாலே ஒன்று அருவியில் குளிக்கணும், இல்லைன்னா ஆற்றுல போய் குளிக்க போகணும். இந்த ரெண்டும் தான் எங்களோட மெயின் வேலையாகவே இருக்கும். அன்னைக்கு ஆற்றுல தான் போய் குளிக்க போகலான்னு பக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். எப்போவுமே ஊர்லேருந்து வரும்போது எதை மறக்கிறேனோ இல்லையோ, இந்த ஸ்விம்மிங் ரிங்கை மட்டும் மறக்கவே மாட்டேன். இது காஷ்னி 1 இயர் இருக்கும்போது வாங்கினது. இப்போ வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஊர்லன்னு மட்டும் இல்லை, நாங்கள் ஏதாச்சும் ட்ரிப் போனாலும் இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கே போய் ஏதாச்சும் குளிக்கிறதுக்கு ஸ்பாட் இருக்கும், இல்லைன்னா ரெசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த டைமில் காஷ்னி இதில் உட்கார வச்சிட்டோன்னா அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக குளிக்கலாம். சின்ன வயசில் அப்பா அடிக்கடி ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைமில் நீச்சல் அடிக்க பழகினது. அங்கே ஆழம் கம்மியாக தான் இருக்கும், ஸோ பயப்படாமல் நீச்சல் அடிப்பேன். ஆனால் இங்கே படி தாண்டினதுக்கு அப்புறமே ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ நானும் அந்த லாஸ்ட்டு படியை விட்டு தாண்டவே மாட்டேன். எப்போல்லாம் என் ஹஸ்பண்ட் கூட இந்த ஆற்றுக்கு போகிறேனோ, நீ தான் பெரிய ஆளாச்சே, இந்த படியை தாண்டி ஸ்விம்மிங் பண்ணி காட்டுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் ஊரில் மட்டும்தான் எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும், இந்த ஊர்லலாம் வராதுன்னு சொல்லிடுவேன். இந்த ஆற்றுக்கு வந்தாலே எனக்கும் காஷ்னிக்கும் டைம் போகிறதே தெரியாது. நல்லா தண்ணியில் மிதந்துட்டே இருப்போம். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆற்றுல குளிக்கிறது எவ்வளோ பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.